வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஏபிசி அல்வா. ஆமாங்க, கேரட்டு, ஆப்பிள், பீட்ரூட் எல்லாம் வச்சு ஒரு அல்வா செய்யலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியானதுங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட்டு, ஒரு கேரட்டு, 2 மீடியம் சைஸ் ஆப்பிள் இதெல்லாம் நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேரட்டையும் பீட்ரூட்டையும் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பிளை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அது ரெண்டையும் வச்சுட்டு ஆப்பிளை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு நல்ல அடிகனமான வானொலியை வச்சுக்கலாம். பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நெய்யிலே வறுத்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் கூட நெய் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நெய்யிலே வறுத்துட்டு இப்போ ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காய்ச்சி ஆறின பால், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிளறிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடலாம். பால்லே நல்லா வெந்து வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆப்பிளை சேர்த்துக்கலாம். மிக்சியை கழுவி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா போட்டு கிளறலாம். எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். கலரு சேஞ்ச் ஆகும். இப்போது நம்ம தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் ஒவ்வொரு காய்க்கும் 2 டேபிள் ஸ்பூனுங்கிற அளவுக்கு சர்க்கரை ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். பத்தலைன்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட்டு, கேரட்டு, ஆப்பிள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம்
நான் சர்க்கரை சேர்க்குறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்ல ஒரு கிளாஸி டெக்ஸ்சரில் வந்திருக்கும். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறலாம். நம்ம எவ்வளோ நெய் ஊற்றினாலும் நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ நான் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன். அப்போ தான் மேலே நல்லா ஈரப்பதமாக இருக்கும். இல்லைன்னா ஆறிடுச்சுன்னா ட்ரை ஆன மாதிரி இருக்கணும், வெறும் நெய் மட்டும் சேர்த்தா. அதனால் சேர்க்குறேன் நான். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வருது. இப்போ நான் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். நல்லா கிளறிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சுட சுட எடுத்து இந்த மாதிரி சாப்பிட்லாம், இல்லைன்னா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் சாப்பிடுங்க. தேங்க்யூ.